guys, welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்க சோல் சிஸ்டர். நான் உங்க வாணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். மாய்ஸ்சரைசர் இன் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் நீங்க வாங்கணும், மாய்ஸ்சரைசர் உங்க மணிக்கு வர்த்தா இல்லையா, எந்த இன்கிரீடியன்ட் உள்ள மாய்ஸ்சரைசர் வாங்கலாம், எந்த இன்கிரீடியன்ட் உள்ள மாய்ஸ்சரைசர் வாங்க வேண்டாம், மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் மாய்ஸ்சரைசரை பற்றியும் ஸ்கின் கேரை பற்றியும் உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஐடியா வரும்ன்றதை நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட், மாய்ஸ்சரைசர் ஏன் உங்களுக்கு தேவை, ஏன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ் நடக்கும். அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து வெளில ஹைட்ரேட் ஆகி வேப்பரேஜ் நம்ம ஸ்கின் வழியாக வெளில போகும். அப்படி ஆகுறப்போ உங்களுக்கு வந்து வறண்டு போய் உங்கள் ஸ்கின்ல அங்கங்கே ஒயிட்டாக ஒரு மாதிரி சுருக்கமாக ஆகிடும். உங்கள் ஸ்கின்ல விரிங்கிள்ஸ் வரும், ஆக்னி வரும். உங்கள் ஸ்கின் வாட்டர் லாஸ் ஆகுறதுனால நீங்கள் வந்து உங்கள் யூத் லுக்கை வந்து நீங்கள் இழப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அந்த வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப ஆகாது. அந்த உங்கள் ஸ்கின் வந்து அந்த மாய்ஸ்சரைசிங்காக ஹைட்ரேட்டிங்காக அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால மட்டும்தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில், உங்கள் ஸ்கின் கேர் ஜேர்னியில் அது ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் உண்டாக்கும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் ட்ரை ஆகாது, ஆயிலி ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகாது. அது ரொம்ப பேலன்ஸ் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அதனால் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப 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 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிங்க. 3 ஸ்கின் டைப் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ட்ரை, ரெண்டாவது காம்பினேஷன், மூணாவது ஆயிலி ஸ்கின். ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின் ரொம்ப 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 ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு சுருக்கம், ஒரு சிரிச்சா ஒரு இறுக்கமாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் ஏதோ சுருங்கி இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக இருக்கும், மற்ற இடத்துலலாம் ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையும் இல்லாமல் ஆயிலியும் இல்லாமல் இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா 365 டேஸ் உங்களுக்கு என்ன வலிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுதான் ஆயிலி ஸ்கின். ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆயிலி ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அதனால நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் தேவையில்லை அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஆயிலி ஸ்கின்னை ரொம்ப ஆயில் ஆக்குனா நீங்கள் தப்பான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்னை பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக மாற்றும். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா சஃபில்லாக ஸ்மூத்தாக சூதிங்காக இருக்கும். நீங்கள் வந்து தப்பான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதான் உங்கள் ஆயிலி ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். எந்த ஆயிலி ஸ்கின் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறான்னு நான் சொல்கிறேன். மாய்ஸ்சரைசரோட ஃபர்ஸ்ட் வேலையே உங்களுக்கு ஹைட்ரேஷனும் உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் ஜெல் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஜெல் க்ரீம் அது மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல் கிடையாது, ஆனால் ஜெல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்கும். லைக் நியூட்ரிஜியோனா ஹைட்ரோ சம்திங் ஜெல், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்லேயே ஜெல் மாய்ஸ்சரைசர்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆயில் ப்ரொடியூஸ் ஆகாது, மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க வந்து ரொம்ப ஜெல்லும் இல்லாமல் க்ரீமும் இல்லாமல் ஒரு வாட்டர் ஜெல் கன்சிஸ்டன்சி க்ரீமில் இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் மாய்ஸ்சரைசரில் கிளிசரின், விட்டமின் இன்னும் நிறைய மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்லாம் இருக்குது. அது ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப வாட்டர் ஜெல்லும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ரொம்ப திக் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திக்காக சஃபலாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறது எமோலின். இந்த க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அடுத்து டோனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு, அடுத்து சீரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிவிட்டு, கடைசி ஸ்டெப் அதான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன நடுவில் பண்ணாலும் நீங்கள் கடைசியில் மாய்ஸ்சரைசர் பண்ணாதான் அது எல்லாமே லாக் பண்ணும். நீங்கள் என்ன டோனர், சீரம், என்ன எசன்ஸ் என்ன நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் அதை லாக் பண்ணுறது வந்து மாய்ஸ்சரைசர். அதனால் நீங்கள் அதை கடைசியில் தான் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர்னால் ரொம்ப நிறைய எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டீ சைஸ்டு இவ்வளோ எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு 2 மினிட்ஸ்க்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட் மசாஜ் கொடுங்க. ரொம்ப ஹார்டாக பிடிச்சி அப்படி இப்படி தேய்க்காமல் சாஃப்டாக உங்கள் ஸ்கின்னை ஹேண்டில் பண்ணுங்கள்.
இன்க்ரீடியன்ட்ஸ் யூ ஷுட் அவாய்ட் இன் மாய்ஸ்சரைசர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மாய்ஸ்சரைசரில் என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கலாம், நியாசினமைட் இருக்கலாம், விட்டமின் சி, சல்சிலிக் ஆசிட், இது மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எது இருக்கக்கூடாதுன்னா ஆல்கஹால் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்கஹால் மாய்ஸ்சரைசரில் தேவையில்லை. ஆல்கஹால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹால் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது நம்ம ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, மாய்ஸ்சரைசரில் ட்ரையிங்காக ஆல்கஹால் சேர்க்குறாங்க. பார்க்குறப்ப இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் ஆல்கஹால், எஸ்டி ஆல்கஹால், நேச்சுரல் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இது மாதிரி ஆல்கஹால் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் மாய்ஸ்சரைசரில் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ சாண்டில் ரோஸ் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அது விற்கிறது வேணுமோ வாசனையெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் வச்சு சாண்டில்வுட் மாதிரியும் ரோஸ் மாதிரி நமக்கு ஸ்மெல் வந்து அது நிஜமாவே ரோஸ் க்ரீம் சாண்டில்வுட் க்ரீம்னு நம்ம நம்புவோம். இல்லைனா விட்டமின் சி ஆரஞ்சு ஸ்மெல் வரும், லெமன் ஸ்மெல் வரும். இது நிஜமாவே விட்டமின் சி இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் இருக்காது. அது ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். அந்த க்ரீமில் வேறு எதுவுமே இருக்காது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு எதுவுமே கொடுக்காது. அதனால் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒன்று தான் தரும். இரிட்டேட் ஆகும், நம்ம ஸ்கின் வந்து இச்சிங் ஆகும், இரிட்டேட் ஆகும், சென்சிட்டிவ் ஆகும், ரெட்னஸ் கொடுக்கும். அதனால் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து தேவையில்லாத அப்படியே ஒதுக்கிடுங்க. இந்த கேட்டகரியில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எது தேவைப்படுதோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னோட டாப் 10 மாய்ஸ்சரைசர் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். என் ஸ்கின் கிளியர் ஆகிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பிக் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எப்படின்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரிசல்ட் கொடுக்கணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது, நல்ல இன்க்ரீடியன்ட் உள்ளதாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நான் வாங்குவேன். என்னோடய ஸ்கின்னை அது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுச்சு. எனக்கு அந்த மாய்ஸ்சரைசர் எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணலை. அப்படி இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.